Hiii Friends, welcome to one Cafeteria. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ரமதான் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான பால் பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி. பசும்பால் வச்சு பால் பணியாரம் பண்ணாம கோகனட் மில்க் வச்சு ஒரு சூப்பரான பால் பணியாரம் செஞ்சு சாப்பிட போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். எவ்வளவு சாஃப்ட்டா கட் ஆகுது பாருங்க அந்த பணியாரம். இந்த மாதிரி தேங்காய் பால்ல ஊற வச்சு அதுக்கு அடுத்து ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படினா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட சேனல் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் அரைக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு 4 ல இருந்து 5 ஏலக்காய் எடுத்துக்கங்க. 1/4 கப் அளவு தேங்காய் எடுத்துர்க்கேன். இது ரெண்டையும் மிக்ஸில ஆட் பண்ணி கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் எடுத்துக்கங்க. பால் நல்லா திக்கா இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் மட்டும் எடுத்துர்க்கேன். இரண்டாவது மூணாவது பால் வேணாம். அது ரொம்ப தண்ணியா வரும். நல்ல வேணாம். இப்போ வேணுங்கிற அளவு sugar ஆட் பண்ணி நல்லா கரைச்சிரலாம். நம்மளோட தேங்காய் பால் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்மளோட பணியார மாவு ரெடியா இருக்கு. பணியாரத்துக்கு எவ்வளவு அரிசி ஊற வைக்கணும், உளுந்து எவ்வளவு ஊற வைக்கணும், எப்படி அரைக்கணும், எவ்வளவு நேரம் புளிக்க வைக்கணும்ங்கற டீடைல்டு ப்ரொசீஜர் ஏற்கனவே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். காரக்குழி பணியாரத்திலயும் அந்த வீடியோஸ் இருக்கு. இனிப்பு குழி பணியாரத்திலயும் அத ஷேர் பண்ணிருக்கேன். ரெண்டு வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பிளஸ் கமெண்ட்ஸ்லயும் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இப்போ மாவு நல்லா திக்கா இருக்கும். தோசை மாவு பதத்துக்கு நல்லா தின்னா வரணும். அதனால கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணுங்க. ரொம்ப கம்மியா இருந்தது அப்படினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு நம்ம பணியார சட்டியில ஊத்தி எடுத்துட்டோம் அப்படினா நம்மளோட பணியாரம் ரெடி ஆயிரும். pan நல்லா ஹீட் ஆன பின்னாடி ஒவ்வொரு குழியிலயும் எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்து 1/4 அளவு வர வரைக்கும் நம்ம மாவு ஊத்தணும். ஏனா அது குக் ஆகி வரப்ப கொஞ்சம் பொங்கும். அப்போ அந்த கேப் கரெக்ட்டா ஃபில் ஆயிரும். நான் பணியார மாவு அரைக்கிறதுக்கு எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியலான எதுவுமே நான் சேர்க்கல. அதாவது சோடாப்பு இந்த மாதிரி எதுவுமே நான் சேர்க்கல. ஹோம்மேட்ங்கறனால எப்பவுமே ஹெல்தியா தான் இருக்கும். இப்போ எல்லா குழியிலயும் பணியாரம் ஊத்தியாச்சு. அதை க்ளோஸ் பண்ணிரலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணீங்க அப்படினா கொஞ்சம் குக் ஆயிருக்கும் ஒரு சைடு. ஹோல்ஸ் வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் வரணும். அப்பதான் நம்மளோட மாவு கரெக்ட்டா புளிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு சைடு வெந்த பின்னாடி இந்த மாதிரி ஸ்லோவா அடுத்த சைடு திருப்பி விடலாம். ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் yellow வரணும். அது வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணனும். நல்ல குண்டு குண்டா பந்து மாதிரி அழகா இருந்தது அந்த பணியாரம். சாப்பிடுறதுக்கும் நல்ல சாஃப்ட்டா இருந்தது. டேஸ்ட் சூப்பரா இருந்தது. இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்திருச்சு. இப்போ ஒவ்வொரு பணியாரத்தையா நம்ம வேற தட்டுக்கு மாத்தி எடுத்துக்கலாம். இது ஒரு ஹெல்தியான ரொம்ப வயித்துக்கு அடைக்காத ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சாப்பிட்டோம் அப்படினா நம்ம வயித்துக்கு ரொம்ப லைட்டா இருக்கும். சாப்பிடுறதுக்கு ரொம்ப எம்மியா டேஸ்டியா சூப்பரா இருக்கும். நம்மளோட பணியாரம் ரெடி ஆயிருச்சு. அழகா ரெடி ஆயிருச்சு. இப்போ இத தேங்காய் பால் ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படினா நம்மளோட பால் குழி பணியாரம் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு கிண்ணத்துல நான் எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிருக்கேன். அதுல நம்ம ரெடி பண்ண பணியாரத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் அதுல நல்லா ஊறின பின்னாடி ஒரு பிளேட்ல மாத்திக்கங்க. அது அப்படியே சாப்பிட்டீங்க அப்படினா சூப்பரா இருக்கும். நம்மளோட எம்மியான பால் குழி பணியாரம் ரெசிபி எல்லாரும் பார்த்திருப்பீங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கங்க. Thank you for watching.